ஆன்லைன் லோன் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப் அடிக்கிற விதத்தில் ஒரு படம் ஒன்று இப்போ ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் லோன்ஸ். ஸோ இந்த படத்தோட டீசர் வந்து நேற்று வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தோட டீசர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கேம் ஆஃப் லோன்ஸ் இந்த படத்தில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீசர் கட்லேயே நமக்கு தெரிய வர்றது, அதாவது கேமை பற்றி பேசியிருக்காங்க, ஆப்பை பற்றி பேசியிருக்காங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோனை பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது கொரோனா காலத்தில் நமக்கு வந்து ரொம்ப பெரும் தடையாக வந்து இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் லோனு, அதே மாதிரி ஆன்லைன் கேமிங்னால் தெரியும், ரம்மி, இந்த மாதிரி வந்து சூதாட்டமான விளையாட்டுகள் நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லோனும் நமக்கு பெரும் உதவியாக இருந்தது ஃபஸ்ட்டு கொரோனா காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு வினையாக வந்து மாறிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு தான் அந்த ஆன்லைன் லோன் ஆப்பும் ஆன்லைன் கேமிங்கும் அதே மாதிரி ஆப்படிக்கிற விதத்தில் வந்து அது இருந்தது. அந்த கொரோனா சமயத்தில் நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னு வந்து லோன் வந்து எடுத்திருந்தோம். அதேமாதிரி ஆன்லைன் கேமிங் அதில் வந்து விளையாண்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கேமிங்கை வந்து ஏற்றி அதில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இப்படி நிறைய பேர் வந்து விளாண்டோம். ஆனால் அதில் வந்து நிறைய பேர் தோற்று போய் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதனால் மன உளைச்சலாகி வெறுத்து தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் வந்து நிறைய பேர் தள்ளப்பட்டீங்க. அதேமாதிரி ஆன்லைன் லோன் மூலமாக வந்து இன்னும் வரைக்கும் வந்து தற்கொலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் ஃபுல்லாகவே நடந்துகிட்ருக்குது. ஏன்னா நம்மளோட புகைப்படத்தை எடுத்து அவங்க மார்பிங் பண்ணி தவறாக சித்தரித்து ஆபாசமான முறையில் வந்து எல்லாத்துக்குமே வந்து அதை அனுப்பிடுவாங்க. நம்ம கான்டாக்ட்ஸில் உள்ள லிஸ்ட்டில் ஃபுல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க. ஆரம்பத்திலே வந்து நான் சொன்ன மாதிரி தான் அதை வந்து ஸ்கேம் பண்ணிடுவாங்க. நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் வந்து ஸ்கேம் பண்ணிவிட்டு அதில் உள்ள நம்பரை ஃபுல்லாகவே வந்து அனுப்பிடுவானுங்க. இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கிற சூழ்நிலை தான் இப்போ இந்த 2025 ஒருத்தர் படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க, கேம் ஆஃப் லோன்ஸ். இது வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு வந்து அவேர்னஸாக இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து. ஏன்னா முறையாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் சம்மந்தமாக வந்து ஒருத்தர் வந்து படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி லோன் எடுத்துட்டோம், அதே மாதிரி ஆன்லைன் கேமிங்கை விளாண்டுட்டும் வந்து நிறைய பேர் பல சிக்கல்களை வந்து மாட்டிட்டோம். ஸோ அதை அடிப்படையாக தான் இந்த படத்தோட கரு இருக்க போகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லோனை பற்றி, அதாவது நமக்கு வந்து அதில் தான் வந்து நானுமே ஆர்வமாக இருக்கேன். அது பற்றி இந்த படத்தில் எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் வந்து என்கேஜிங்காக போகும் படம் வந்து. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா வந்து படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதே மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கணும், ஸ்க்ரீன் ப்ளேயும் நல்லா இருக்கணும், படத்தோட திரைக்கதையும் இந்த ரெண்டுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து படம் வந்து வெற்றி பெறும் கண்டிப்பாக. ஸோ இருந்தாலுமே இந்த மாதிரி ஆன்லைன் லோன், கேமிங், இந்த மாதிரி படங்கள் வரும்போது நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். இந்த மாதிரி கேமிங்கில் வந்து சிக்காமல் நிறைய பேர் இருப்பாங்க, அதேமாதிரி லோன் எடுக்காமல் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ தேவையில்லாத லோன் ஆப்பில் வந்து லோன் எடுத்துகிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் பார்த்திங்கன்னா படத்தை போய் பாருங்கள். அக்டோபர் 17 வந்து ரிலீஸு. ஸோ படத்தோட மையக்கருவே பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் சம்மந்தமாக தான் வந்து இருக்க போகுது. அதுதான் கேம் ஆஃப் லோன்ஸ்னு சொல்லி படத்துக்கு வந்து டைட்டிலே வச்சுருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க பெங்களூரில் எடுக்கப்பட்ட ஒரு கதையாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ முடிஞ்சால் பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா படத்தை போய் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படத்தை வந்து நாம் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த படத்தோட டீசரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.